தென்காசிக்கு ஓபிஎஸ் வருகையொட்டி அவரை வரவேற்கும் விதமாக ஆதரவாளர்கள் அதிமுக பெயரை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு இருந்தது. தென்காசி மாவட்டம் இளஞ்சி தனியார் மண்டபத்தில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதையொட்டி ஓ பன்னீர்செல்வம் தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தர உள்ள நிலையில் அவரை வரவேற்பதற்காக அவரது ஆதரவாளர்கள் விளம்பர பதாகைகளை வைத்துள்ளனர். இதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகம் என்ற பெயரை பயன்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக குற்றாலம் காவல் நிலையத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு சிவகுமார் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அது நாளிதழ்கள்லையும் எல்லாத்துலேயுமே விளம்பரம் வந்துருந்துச்சு. அந்த விளம்பரத்தில் எங்களோட கட்சியோட பேர், அதாவது எடப்பாடியார் அண்ணாச்சி எங்கள் கட்சி பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேரை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சட்டத்துக்கு புறம்பா பயன்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே உயர்நீதிமன்றம், மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட தரப்பு வழக்கறிஞர்கள் அதை அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதையும் மீறி அவங்க பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான நாளிதழில் உள்ள விளம்பரங்கள் எல்லாத்தையும் எடுத்து அது சம்மந்தமாக மனு தயார் பண்ணி நாங்கள் இப்போ குற்றாலம் காவல் நிலையத்தில் மனு கொடுத்துருக்கோம். அவங்க ஒன்று தடை கேட்டிருக்கோம், அதே சமயத்துக்கு அவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். நாங்கள் விரைவில் தகவல் சொல்லுன்னு சொல்கிறாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.